அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு அடுப்பை பயன்படுத்தி நம்ம எப்படி ஃபொக்காச்சியா பிரெட்டு தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஏதாவது ஃபொக்காச்சியானா ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லைங்க, ஃப்ளாட் பிரெட்டு தான். பிரெட்டு மாவை நம்ம ஃப்ளாட்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். ரொம்பவே இப்போ நம்ம சப்பாத்தி, பூரி, நான், தோசை, இட்லி அந்த மாதிரியே எப்போவும் சாப்பிட்றத விட இந்த மாதிரி அதுவும் இந்த வின்டர் டைம் இந்த மாதிரி பிரெட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப தயாரிக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஆனால் இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதாவது இப்படியே இப்படியே ஆலிவ் ஆயிலில் நான் ஆலிவ் ஆயிலில் டிப் பண்ணி அப்படியே சாப்பிட்ருவேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது சாஸ் நீங்கள் கார்லிக் சாஸோ ஏதாவது ஒரு வித சாஸ் தயாரிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான்வெஜ் கிரேவி நம்ம வீட்டில் இருந்தால் போதும். இந்த மாதிரி டின்னருக்கு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா செம்ம வேறு லெவல் டின்னராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இங்கே ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்து வச்சுருக்காங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேம் டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு எடுத்துக்கோங்க. இதை நகைச்சூடான அளவு தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈஸ்ட் இப்போல்லாம் நிறைய எல்லா கடைகள்லையும் கிடைக்கிது. ப்ளஸ் ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. ப்ரௌன் சுகர் தான் போடணும்னு அவசியம் இல்லை, நார்மல் சுகர் போட்டுக்கலாம். இது ஆலிவ் ஆயில். நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் வச்சுருந்தீங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண வைக்க போகிறோம். திரும்பியும் கொஞ்சமாக நகைச்சூடான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. இதில் நான் பயன்படுத்தியிருக்கிற தண்ணியோட அளவு ஒரு 150 ml மட்டும் தான் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு 20 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். குளிர் சீசன் ரொம்ப குளிராக இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் ஹாட்டான டைம்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இந்த ஈஸ்ட் உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 6 பூண்டு நல்ல மீடியம் சைஸ் பூண்டை நல்ல கேரட் சீவுறதை வச்சு சீவி போட்டிருக்காங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி போட்டிருக்கிறேன். அப்புறம் இட்டாலியன் மிக்ஸ்டு ஹெர்ப், இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் பண்ணலாம். அந்த கார்லிக், பூண்டோ, மிளகோ அதெல்லாம் இல்லாமல் கூட பண்ணலாம். இது கொஞ்சமாக ரோஸ்மெரியும் போட போகிறோன்னா. இது எதுவும் இல்லாமல் நம்ம சும்மா பிளெயின் ப்ரெட்டாக கூட பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. பட் போட்டிங்கன்னா ரொம்ப இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கார்லிக் ப்ரெட் மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த 200 கிராம் பிடிக்கும் இந்த கப்பு. அதுக்கு 1 கப் கோதுமை மாவு போட்டிருக்கேன், 1 கப் மைதா மாவு போட்டிருக்கேன், 2 கப் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் முழுமையாக கோதுமை மாவே பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கோதுமை மாவு மட்டுமே பயன்படுத்திக்கலாங்க. நான் 1 கப் மைதாவும் போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு சப்பாத்தி மாவை விட நல்லா, சப்பாத்தி மாவு நம்ம எப்படி கொஞ்சம் டைட்டாக பிசைவோம் அது இல்லாமல் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் ப்ரெட் நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை மூடி வச்சு உங்கள் வீட்டில் ரூம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற இடத்துல கிச்சனில் ஒரு கார்னரில் இது ரெஸ்ட் எடுக்க வச்சுருங்க. ஒரு 2 ஹவர்ஸ் இது ரெஸ்ட் எடுக்கணுங்க. அப்போ தான் ப்ரெட் பாருங்கள், ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா இந்த ஈஸ்ட் ரொம்ப குட் குவாலிட்டிங்க. ரொம்ப நல்ல ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள். அப்படி நூல் நூலாக இருக்கும், அப்படி புஷ்ஷுன்னு வந்துருந்தது பாருங்கள். இப்போ இதை நம்ம அதில் உள்ள ஏரெல்லாம் எடுத்துருங்க, இல்லைன்னா கேஸ் ப்ராப்ளம் வந்துடும். இப்போ நம்ம இதை 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா நான் 2 ட்ரேயில் பண்ண போகிறேன். இதை உங்களுக்கு இப்படி வேண்டாம், ஃப்ளாட்டாக வேண்டாம், நார்மலாக ப்ரெட் மாதிரியே பண்ணனா கூட செம்ம சூப்பராக பண்ணி எடுக்கலாங்க. ரொம்ப அருமையாக வரும். நான் இன்றைக்கி ஃப்ளாட் ப்ரெட்டு தான் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ட்ரே உங்கள்கிட்ட குட்டி அலுமினிய தட்டு மாதிரி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அதில் ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கிறேன். நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது கொஞ்சம் மாவு விட்டுட்டு மாவை எடுத்து மாவை எடுத்து வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக இது பண்ணி தட்டி எடுத்துக்கோங்க.
ஓரளவு பிரெட்டு அதாவது கொஞ்சம் ஓரளவு வந்து நீங்கள் ரொம்பவும் தின்னாவும் பண்ணாதீங்க. நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நான் எப்படி பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஃபோர்க் வச்சு நல்லா ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக இட்டாலியன் மிக்ஸ்டு ஹெர்பும் ரோஸ்மெரியும் நான் போட்டிருக்கேன். இதெல்லாமே ஆப்ஷனல் தாங்க. வெறும் பிரெட்டாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து ஆலிவ்ஸ், இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஓவனில் பண்ணாமல் நம்ம வந்து அடுப்பில் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக இது வந்து பண்ணி காமிச்சிருக்கிறேன். நான் வந்து ரொட்டி தவா வச்சுருக்கிறேன், அதை சூடு பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுருங்க. அதுக்கு மேலே இந்த ட்ரேயை வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு கண்ணாடி மூடி மாதிரி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பெரிய பெரிய பேனுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மூடி கண்ணாடியில் இருக்கும், ப்ளஸ் ஒரு ஓட்டை இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய நான் பாருங்க அரிசி வடிகட்டுற வடிகட்டி அந்த இது வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன், நல்ல ஜல்லடை உள்ளது. இப்போ பாருங்க இது ரெடி ஆகிறதுக்கு வந்து 15 நிமிஷம் தான் ஆகுங்க. நல்ல ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. ரெடி ஆகிட்டு நான் வந்து கத்தியை விட்டு லைட்டாக அந்த நைஃப் விட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா அது ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். பாருங்கள் எப்படி ஒரு அருமையாக ரெடியாகி வந்திருக்குன்னு, அருமையாக பேக் ஆகிருக்கு. இது வந்து நீங்கள் நான்வெஜ் கிரேவி வச்சுட்டு டின்னருக்கு இதை எடுத்து கட் பண்ணி அந்த கிரேவியில் டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. சப்பாத்தி பூரி தோசை கீசையெல்லாம் மறந்து போயிடுவீங்க. அப்படி ஒரு ஜபர்தஸ்த் டின்னராக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. மோஸ்ட்லி மட்டன் சிக்கன் கிரேவியில் தான் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சிம்பிளாக சாப்பிடணும்னா ஆலிவ் ஆயிலில் டிப் பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான சாஸ் வச்சு கார்லிக் சாஸோ இந்த மாதிரி சாஸில் டிப் பண்ணி சாப்பிடலாங்க. லைட்டாக நான் ஆலிவ் ஆயில் மேலே இது பண்ணியிருக்கிறேன். இது வந்து சுட சுட சாப்பிட்றது தான் மஜாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். இது வந்து ப்ரெட்டு மாதிரி தான், சேம் 2 அல்லது 3 நாள் கூட அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. இதை வந்து அப்படி நான் நைஃப் விட்டு எடுத்துட்டேன். ரொம்ப அருமையாக வந்திருந்தது. அதாவது அதோட பின்னாடி வந்து எதுவுமே அடிபிடிச்சியோ நம்ம அப்படி அந்த மாதிரி கேஸில் வச்சு பண்ணுறதுனால எதுவும் மிஸ்டேக் ஆகியோ எதுவும் ஆகியும் வரல. ரொம்ப அருமையாக பேக் ஆகி வந்திருக்கு. பாருங்கள் பின் சைடு எப்படி இருக்குன்னு. நல்ல இந்த பின் சைடு வந்து நல்ல கிறிஸ்பாக இருந்தது, மேலே உள்ள நல்ல சாஃப்டாக இருந்ததுங்க. வேறு லெவலில் இருந்ததுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். விதவிதமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரெசிபீஸை வந்து ட்ரை பண்ணுவீங்க கண்டிப்பாக. அதாவது நான் அந்த மாதிரி தான், நான் வந்து விதவிதமாக சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஸோ அதனால் வேறு வேறு கண்ட்ரி ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணுவேன். பாருங்கள் இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அதாவது நம்ம என்ன கொஞ்சம் ஒரு 2 ஹவர் நம்ம இதை வந்து ஊற வைக்கிறோம், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இதில் ஒன்றும் பெரிய மெனக்கிடுற வேலையே கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் என்ன அருமையாக வந்திருக்குன்னு. நல்லா பேக் ஆகிருக்கு பாருங்கள். நல்ல சாஃப்டாக கீழே வந்து நல்ல கிறிஸ்பியாக, மேலே அப்படி ஒரு சாஃப்டாக வேறு லெவலில் இருந்ததுங்க. நீங்கள் வந்து சும்மா ஃப்ரீ டைமில் வந்து இந்த மாவை பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா அது 2 ஹவர் அது ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்கும், அதாவது நல்லா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இது ரெடி ஆகிறதுக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த குவான்டிட்டியை பொறுத்து இருக்குது, அவ்வளோதான், ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் ஈஸியாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.